अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण. தமிழர்களின் முல்லை நில தெய்வமாக வணங்கப்பட்ட மாயோன் தெய்வமாக திருமால் அறியப்பெறுகிறார். மால், மாலன், மாலவன், பெருமாள் என்றும் அறியப்படும் இவர் சந்திர குலமான இடையர் குலத்தில் அவதரித்தவர். அக்கால மக்கள் இவரை நடுக்கல் வைத்து வணங்கினர். நாளடைவில் அதுவே திருமால் வழிபாடாக அமைந்தது. திருமால் சங்கு, சக்கரம், வில், வாள், தண்டம் என்ற பஞ்சாயுதங்களை கொண்டவராகவும், பார்க்கடலில் திருமகளுடன் ஆதிசேஷனின் படுக்கையில் படுத்திருப்பதாகவும் நம்பப்படுகிறார். இந்து கோயில்களில் சயனக் கோலத்தில் மூலவராக இருக்கும் ஒரே இறைவன் இவரே. திருவரங்கம் போன்ற வைணவ தலங்களில் இந்த கோலம் உள்ளது. மும்மூர்த்திகள் வழிபாட்டில் இவர் காக்கும் தொழில் செய்யும் இறைவன். இவருடைய வாகனமாக இருப்பவர் கருட பகவான். கருடன் மேல் அமர்ந்து பெருமாள் வீதி உலா வரும் அழகை இன்று நாம் பல இடங்களில் காண்கிறோம், கண் குளிர தரிசிக்கிறோம். அத்தகைய காட்சியை காணும் பக்தர்கள் மன மகிழ்ச்சியையும் இறைவனின் பூரண அருளை பெற்ற திருப்தியையும் அடைகிறார்கள். ஒரே ஒரு கருட புறப்பாட்டை காணும் போதே அத்துணை மகிழ்ச்சி என்றால் 11 திவ்ய தேசங்களின் எம்பெருமான்கள் ஒரே சமயத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தால் நினைத்து பார்க்கையிலே வியப்பை ஏற்படுத்துகிறது அல்லவா? அப்படி ஒரு அற்புத வைபோகம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிறது. அத்தகைய வைபோகத்தில் நம்மால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பரிகார தலங்கள் நிகழ்ச்சி வாயிலாக 11 திவ்ய தேசங்களின் அரங்கனை கருட வாகனத்தில் தரிசிக்கும் பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு கிட்டும். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் வைபோகம் திருநாங்கூர் திவ்ய தேச கருட சேவை. திருநாங்கூர் சீர்காழியிலிருந்து கிழக்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாங்கூர். இந்த திருநாங்கூரை சுற்றி தொகுதியாக 11 திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன. பரிகாரம்: மன அமைதி, வாழ்வில் மகிழ்ச்சி,
இல்லறம் சிறக்க, நோயின்றி வாழ்க்கை சிறக்க, திருமணத் தடை, குழந்தை பேறு என பக்தர்களுக்கு ஏற்படும் குறைகளை களையும் ஸ்தலமாக திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் திகழ்கிறது. சீர்காழிக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் திருநாங்கூரை சுற்றி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் 5 திவ்ய தேசங்களும் திருநாங்கூரில் 6 திவ்ய தேசங்களும் அமைந்துள்ளது. இந்த திவ்ய தேசங்கள் பற்றிய வரலாற்றை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். திருநாங்கூர் திவ்ய தேசத்திற்கு அருகில் 11 இடங்களில் அர்ச்சாவதார மூர்த்தியாக சேவை சாதிக்கத் தொடங்கினார் திருமால். இப்படி திருமால் சேவை சாதிக்கும் 11 திவ்ய தேசங்களும் தனித்தனி சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு அடியார்களுக்கு அருள்பாலிக்கின்றன. முதலில் அத்திவ்ய தேசங்களின் திருநாமத்தை அறிந்து கொள்வோம். திருநாங்கூருக்குள்ளேயே இருக்கும் ஸ்தலங்கள்: 1. திருக்காவளம்பாடி, 2. திரு அரிமேய விண்ணகரம், 3. திருவண்புருடோத்தமன், 4. திருச்செம்பொன் செய்ரங்கன், 5. திருமணி மாடக்கோயில், 6. திருவைகுந்த விண்ணகரம் எனவும் திருநாங்கூருக்கு வெளியே இருக்கும் ஸ்தலங்கள்: 1. திருத்தேவனார் தொகை, 2. திருத்தெற்றியம்பலம், 3. திருமணிக்கூடம், 4. திருவெள்ளக்குளம், 5. திருப்பார்த்தன் பள்ளி என மொத்தம் 11 திவ்ய தேசங்கள் அருகருகே அமையப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் இந்த பெருமாள்களை மங்களாசாசனம் செய்ய திருமங்கையாழ்வார் இங்கு வருவதாக பக்தர்களின் நம்பிக்கை. திருநாங்கூரை சுற்றி உள்ள வயல்வெளிகளில் கருட சேவைக்கு முதல் நாள் நள்ளிரவில் காற்றினால் நெற்பயிர்கள் சலசல என்று இரிய, அந்த சத்தத்தை கேட்டவுடன் திருமங்கையாழ்வார் பிரவேசித்து விட்டதாக பக்தர்கள் கூத்தாடுவதும், திருமங்கையாழ்வாரால் மிதிக்கப்பட்ட வயல்வெளிகளில் மிகுந்த நெல் விளையும் என்பதும் இப்பகுதியில் நிலவும் நம்பிக்கையாகும். இந்த 11 திவ்ய தேசங்களில் ஒன்றுதான் திருமணி மாடக்கோயில். 108 வைணவ திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புத ஸ்தலம். அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்து இங்கு இறைவன் எழுந்தருளியிருக்கின்ற காரணத்தால் திருமணி மாடக்கோயில் என பெயர் வந்ததாக கூறுவர். திருநாங்கூர் 11 திருப்பதிகளின் இறைவர்களும் இங்கு எழுந்தருளும் திருநாங்கூர் கருட சேவை வைபோகம் இந்த ஸ்தலத்தின் முன்புதான் நடைபெறுகிறது. திருமணி மாடக்கோயில் மூலவர்
பத்ரி நாராயணர், தாயார் புண்டரீகவல்லி, தலவிருட்சம் பலாமரம், கருட சேவையில் பங்கேற்கும் 11 பெருமாள்களில் பத்ரி நாராயணரே பிரதானமானவராக இருக்கிறார். இவரை தரிசனம் செய்தாலே 11 எம்பெருமான்களையும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவனை சாந்தப்படுத்த பத்ரியில் இருக்கும் நாராயணரே 4 வேதங்களையும் குதிரையாக்கி பிரம்மாவை தேரோட்டியாக கொண்டு இங்கு வந்தார். இதை உணர்த்தும் விதமாக இக்கோயில் தேர் அமைப்பில் இருக்கிறது. தை அமாவாசையன்று அதிகாலையில் திருமங்கையாழ்வார் திருநகரியிலிருந்து புறப்பட்டு 11 திவ்ய தேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்வார். இந்த மங்களாசாசனத்தை பார்ப்பதால் வாழ்க்கை வளம் பெறும். கருட சேவை உற்சவம். தை அமாவாசைக்கு மறுநாள் திருமணி மாடக் கோயிலில் ஸ்ரீ நாராயண பெருமாள் ஆலயத்தில் காலையில் திருப்பாவை சாற்றும் முறை நடைபெறும். பகல் 12 மணிக்கு 11 திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் மணிமாடக் கோயில் முன் அமைக்கப்படும் பந்தலுக்குள் எழுந்தருளுவர். திருவெள்ளக்குளம் எம்பெருமான் அண்ணன் பெருமாளாக சேவை சாதிக்கும் இவரை தரிசித்தால் திருமணக் காரியங்கள் சீக்கிரமே நிறைவேறும். திருக்காவளம் பாடி. துவாரகையிலிருந்து கண்ணபிரான் சத்யபாமாவுடன் இங்கு வந்து எழுந்தருளியுள்ளதால் இது துவாரகைக்கு சமமான ஸ்தலமாகும். திருவன் புருடோத்தமன் அயோத்தியின் நாயகன் ஸ்ரீராமனே இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கு இறை தரிசனம் பெற்றால் தோஷங்கள் அண்டாது என்று நம்பப்படும் நாயகர். திருச்செம்பொன் செய்ரங்கன். இவ்விறைவனை தரிசித்தால் இழந்த செல்வத்தை பெற விரும்புவோருக்கு அவர்கள் எண்ணம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இவ்விறைவன் செம்பொன் அரங்கராக அருள்பாலிக்கிறார். திருவைகுந்த விண்ணகரம். பரமபதத்திலுள்ள விரஜா நதியே இங்கு
விரஜா தீர்த்தமானதால் பூலோக வைகுந்தம் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தேவனார் தொகை. வசிஷ்டர் இத்தலத்து இறைவனை நோக்கி தவமியற்றி பெருமாளின் தரிசனம் பெற்றார். நாமும் தரிசித்து பிறவிப் பயன் அடைவோம். திருத்தெற்றியம்பலம். இத்தல இறைவனை தரிசித்தால் அரசாளும் வல்லமை பெறுவார்கள் என்பது ஐதீகம். இங்கு பள்ளி கொண்ட பெருமாளாக தரிசனம் தருகிறார் இறைவன். திருமணிக்கூடம். கருடாழ்வாருக்கும் சந்திரனுக்கும் காட்சி கொடுத்து அருளிய இத்தல வரதராஜ பெருமாள் காஞ்சி வரதரைப் போலவே வரம் தருவதில் மிகவும் உவகை கொண்டவர். இவரை வணங்கி வேண்டிய வரத்தை நாமும் பெறுவோம். அரிமேய விண்ணகரம். கோவர்த்தன மலையை குடையாக எடுத்த கண்ணனே இங்கு சேவை சாதிப்பதாக ஐதீகம். எத்துன்பமும் தீர்க்கவல்ல புனித தேசத்திர இறைவன். திருப்பார்த்தன் பள்ளி. இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாள் குருஷேத்திரத்திலிருந்து வந்தவர் என்பர். தசரத சக்கரவர்த்தி யாகம் செய்ததாக கூறப்படும் ஸ்தலத்தின் நாயகர். இப்படி 10 திவ்ய தேசங்களின் எம்பெருமான்களும் வரிசையாக வந்து பந்தலின் கீழ் வீற்றிருக்கும் அழகை காண கண்கோடி வேண்டும். திருமங்கையாழ்வார் புறப்பாடாகி பந்தலுக்கு எழுந்தருளி வரிசையாக பெருமாளை மங்களாசாசனம் செய்யும் அழகை கண்டோம். பிறகு ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாரை மங்களாசாசனம் செய்வார். மாலையில் 11 திவ்ய தேசத்து எம்பெருமான்களுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனம் முடிந்து ஒவ்வொரு பெருமாளும் கருட வாகனத்தில் அமர்ந்து சிறந்த அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள்.
30 மணிக்கு மேல் 11 எம்பெருமான்களும் கருட சேவை புரிகிறார்கள். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவீதி புறப்பாடும் நடைபெறும். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் கருட சேவை உற்சவம் திருநாங்கூர் திருமணி மாடக்கோயில் நாராயண பெருமாள் சன்னதியில் நடைபெற 11 திவ்ய தேச பெருமாளை சேவித்து வாழ்க்கையில் வளம் பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சின்ன